திசைகள் தோறும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்க்கைக்கு வரமாய் வந்த அண்ணன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் பெருமைகள் பெற நிறைந்த மேட்டூர் மண்ணிலே வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய வனக்காவலன் காடுகாத்த கருப்புசாமி, நம் எல்லை காத்த ஐயனார், வீரத்திற்கே அப்பனான வீரப்பனார் அவருடைய நினைவு நாள். அவர் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவருடைய வீரத்தை போற்றிக் கொண்டிருக்கிறோம். பேரன்புமிக்க என்னுடைய பெற்றோர்களே, இந்த நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளாக இருக்கிற என்னிலும் இளைய என் தங்கைகளே, தம்பிகளே, உலகில் வரலாற்றின் பக்கங்களை எல்லாம் நிறைத்திருப்பது வீரம் மட்டும்தான். வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. அங்கு கோழைகளுக்கு இடமே இருந்ததில்லை. வீரத்தினால்தான் பல நாடுகள் விடுதலை பெற்று எழுந்திருக்கிறது, பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கிறது. வீரத்தை போற்றாத நாடுகள் வீழ்ந்திருக்கிறது. வீரமற்ற மக்களை கொண்ட நாடு அடிமைப்பட்டு அழிந்திருக்கிறது. இதுதான் வரலாறு. ஆனால் தமிழ் பேரினம் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். தமிழர்களுடைய அறமும் புறமும், புறம் என்பது முழுக்க முழுக்க வீரத்தின் திரட்சியே. அந்த வீர பேரினத்தின் வரலாற்றின் வழித்தடத்திலே வீரமிக்க குறியீடுகள் தான் இன்று நம்மால் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்களும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் அவர்களும். இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லது வெகுவான மக்கள் அவர்களின் பார்வையிலே வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன், ஒரு திருடன், சந்தன மரக்கட்டையை வெட்டி வித்தவன், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தியவன், கொலைகாரன், இதுதான் இவர்களுடைய பார்வை. அவனுடைய பிள்ளைகள் நம்மால்
என்னால் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு இங்கே எவரிடத்திலும் பதில் இல்லை. நான் இந்த களத்திற்கு தளத்திற்கு வந்த பிறகு சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார், யானைகளை கொண்டு தந்தங்களை கடத்தினார். வித்தவர் காட்டுக்குள் இருந்தார், வாங்கியவன் எங்கிருந்தான் என்று கேட்டேன். ஒருவரிடத்திலும் பதில் இல்லை. விற்றவரையே தேடி தேடி விரட்டி விரட்டி கொள்வதற்கு பல ஆண்டுகள் போராடினீர்களே, வாங்கியதில் ஒருவனை கூட கைது செய்யவில்லையே, ஏன்? அவரே சொல்கிறார், ஓராண்டு வெற்றினேன், 1 கோடி ரூபாய் காசு கிடைத்தது, அந்த காசை எல்லாம் ஏழை சனங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று. என் தம்பி சீமானவர்கள் சொன்னது போல அவன் இல்லாத காடு காடாக இல்லை, பொட்டல் காடாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற போதுதான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு வரும். உண்மையிலேயே வீரப்பன் வனக்காவலன் என்பது அவரே சொன்னதுதான். அவர் உயிரோடு இருக்கும் வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. செத்து விழுந்தார், ஒக்கனைக்கல் என்னது என்று எடியூரப்பா வந்து நின்று விட்டார். ஒற்றை மகனாக நின்று மொத்த காட்டையும் இந்த நாட்டின் எல்லையையும் காத்து நின்ற மாவீரன் நம்முடைய வீரப்பன் அவர்கள். இந்த இந்தியர்கள் திராவிடர்களுக்கு தமிழனின் எவனவன் எழுச்சி குறியீடாக வீரமிக்க குறியீடாக நிமிர்கிறானோ அவனை வீழ்த்தணும். அப்படித்தான் நமது முன்னவர்கள் ஒவ்வொருவரையும் வீழ்த்தினார்கள். அறிவுத்தளத்திலே அல்லது வீர களத்திலே எவன் இருந்தாலும் அவனை பழி சுமத்தி வீழ்த்துவார்கள். இப்படித்தான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரனை பிரிவினைவாதி, பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி அழித்து வீழ்த்தினார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, என் அன்பான மக்களே, காந்திக்கு பகத்சிங் கூட பயங்கரவாதி தான். வெள்ளைக்காரனுக்கு சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் பயங்கரவாதி. ஆனால் எங்களுக்கு மாவீரர்கள், புரட்சியாளர்கள். அப்படித்தான் என் இனம் சாராத இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்கள் அவர்கள் திருடர்கள், பயங்கரவாதிகள், கொள்ளைக்காரர்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் மாபெரும் வீரர்கள், எங்களது இனக்காவலர்கள், வனக்காவலர்கள், எங்கள் மதிப்புமிக்க முன்னவர்கள், வழிபடத்தக்க முன்னவர்கள், போற்றுதற்குரிய இறை மக்கள். உலகம் 1000 சொல்லலாம் பிரபாகரன் பயங்கரவாதி என்று. அவன் பிள்ளைகள் நாங்கள் அந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லுவோம், பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று. அதை போலதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுவோம் நாங்கள், வீரப்பன் எங்கள் வனக்காவலன் என்று, எங்கள் எல்லை சாமி என்று. வாழும்போது அவனை புறந்தள்ளியது போல அவன் புதைத்த இடத்தையும் நீ புறந்தள்ளி போடலாம். ஆனால் அவன் பிள்ளைகள் கையில் இந்த நிலமும் அதிகாரமும் சிக்கும். அன்னைக்கு அவன் நினைவிடம் கோயிலாக இருந்து எல்லோராலும் போற்றப்படும். வரலாற்றிலே என் அன்பு தம்பி தங்கைகளை, வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது. வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் வழியில் நடந்துதான் எழுச்சி வர முடியும். அந்த வரலாறு எப்போதும் வீரர்களுக்கானது. உன்னுடைய குலதெய்வங்களாக இருக்கிற ஐயனார், கருப்புசாமி, சுடலை மாடன் எல்லோரையும் பார், அவன் எல்லை காத்தவனாக, ஊரை காத்தவனாக இருப்பார். அப்படித்தான் நம்முடைய முருகன், அப்படித்தான் நம்முடைய மாயவன், அவன் இனதெய்வன், இவன் குலதெய்வம். இப்படி நாம் போற்றி வணங்குகிற முன்னவர்கள் எல்லாரும் வீரத்தின் குறியீடாக நின்றவர்கள். அப்படித்தான் வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை சுட்டுக் கொள்வதல்ல, ஒருவன் 10 பேரை வெட்டிக் கொள்வதல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பானே ஆனால்
அதுதான் உண்மையிலே மாபெரும் வீரன், ஆகச் சிறந்த வீரன். அதுதான் அப்படி நின்றவர்கள் தான் எங்கள் முன்னவர்கள். வீரப்பன் திருடன் என்றால் அவர் திருடியே சேர்த்த சொத்துகள் எங்கே? அவர் கட்டிய மாளிகைகள் எங்கே? எங்கே? ஒரே ஒரு பொண்டாட்டியோட காட்டுக்குள் வாழ்ந்த ஒருவன் அவனாகத்தான் இருப்பான். நாகப்பாவை கடத்தி அவனால் ஏன் நமிதாவை கடத்த முடியாதா? ஒரு நக்மாவை கடத்த முடியாதா? அவனுக்கு அது வல்ல வேலை. காட்டுக்குள் வாழ்ந்தான். நாட்டை ஆள்கிற திராவிடர்கள் ஆட்சியிலே கள்ளச்சாராயம், நீங்காச்சினால் கள்ளச்சாராயம், அரசியல் காய்ச்சினால் நல்ல சாராயம், ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்ட குடிச்சாலும் சாகிறது தான். எப்படிப்பட்ட நாடு? இவன் சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்சு சாகரித்தான். காட்டுக்குள் இருந்த அவன் சாராயம் காய்ச்சினானா? சொல்ற கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானாடா? காட்டுக்குள்ள கடத்திட்டு போய் கற்பழிச்சான் செய்திருக்கடா? சொல்றாப்பா, சொல்லு. ஆனா நீ ஒவ்வொருத்தனும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நீ தலைவன்னா இப்ப இவன் யாருடா? இவனுக்கு பேர் என்ன? அப்ப இவன் தெய்வம். என்னது? வெத்தலை வாக்கு போட்டார் அல்லது பூ சுருட்டு பிடித்தார்? ஏதாவது சொல்லு, ஏதாவது சொல்லு. சாராயம் குடித்தார்? ஏதாவது சொல்லு. இல்லை. ஏன்? தமிழ் பேரினத்தின் மாண்பு. நாட்டுக்குள் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் காட்டுக்குள் வாழ்ந்தவன் கடைபிடித்தான். அதற்கு காரணம் அவன் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். எங்களுக்கு காடு ஏன் அவ்வளவு நெருக்கம்? என் தலைவனுக்கு வன்னிக்காடு, எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரிக்காடு, என்னவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடுங்க? சந்தன காடு. எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும். நானே சான்று. நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார். என்னிடத்தில் சொல்லுகிறார், நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரர், ஒரே ஒரு வீரர், அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிறதுல, அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே. தலைவன் சொல்லுகிறான், தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விட ஆகச் சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள். நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம். எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம். எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விசக்குப்பியை கடித்து சாவோம். அடுத்த நொடியில் மரணிப்போம். ஆனால் அங்கே நம்ம உயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வெந்து சிறுக 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 துடிச்சு செத்த வீரம் தமிழ்நாட்டு மரபனுக்குத்தான் உண்டு. ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார், காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ், 3 அண்ணன்மார் உயிரை காக்க தம்பி தங்கை செங்கொடி. என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ? என் உயிரின் மேலானது எனது மொழி. நான் சாகலாம், என் தாய்மொழி தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன். அதைத்தான் தலைவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள். மாற்றியவன் நான் அல்ல, இந்த திராவிட திருவாளர்கள். பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி, மதம், சாராயம், திரைப்போதை 4 போதைக்கு அடிமையாக்கி
அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதறாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி, கேடுகட்ட இவர்களின் ஆட்சி. சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது, ஓடுது. அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது, அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது, 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குது. எல்லா பையனும் போய் பார்க்கிறான். சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு 34 லட்சம் கொடுக்குது. 34 லட்சம். ஒரு இடிவிழுந்து விளைநிலத்தில, வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதர வரல. இதாண்டா இவங்க ஆட்சி. இவங்களை ஒழிக்கணும் தாண்டா நமது முன்னவர்கள் கலந்தார்கள். அவனவன் இருந்த இடத்தில் அவனவன் கடமையை செஞ்சான். அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன். வெண்டடா பதில் இருக்கு, இங்க பதில் இருக்கா? வேண்டியது வீரப்பனே திருடன். அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன? பேர் என்ன? எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எண்ணி முடிக்கிறதுல நீ செத்து போயிருவாய்டா. அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய திருடர்கள். அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள். திருடன் கொடுமை. அப்படிப்பட்ட ஒரு வீரனை நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். காடு என்பது காடல்ல, அது இல்லாத அமையாது நாடு. நீரின்றி அமையாது உலகு என்றால் காடின்றி அமையாது நீர் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். அவன் இருக்கிற வரை பயன்தான், அவர் இல்ல சுதந்திரமா வெட்டி விற்கிறான். என் தம்பி சீமன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மேஞ்சா அது வந்து அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமா. எனக்கிட்ட கதை சொல்றான். டே மங்கினி பிள்ளைகளா, நாங்க தினம் படிக்கிறோம்டா. படுக்கை அறை இருக்குல்ல, கால் நீட்டி படுக்கிற இடத்தை தவிர சுத்தி அறையில் வந்து பாடுறா. வெறும் புத்தகம்டா, பிக்காளிப்பழ வந்து பாடுற. படிச்சுக்கிட்டே இருப்போம்டா. உலகத்துல நடக்குது, என்ன நடக்குது, காடுனா என்ன, நீர்னா என்ன, அருவினா என்ன, ஆறுனா என்ன, மலைனா என்ன, இது கூட தெரியாதவங்களாடா நாங்க. என் பரம்பரை ரத்தம்டா, உயிர்மை நேய கூட்டம்டா. இதுகிட்ட வந்து பேசிக்கிறது இங்க. காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெய்யறதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான். அப்ப கல்குவாரியில வெடிகுண்ட வச்சு தகர்த்து வெட்டி எடுத்துருப்பி. அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்க வாழ்கிற சிங்கம் புலி கரடிலாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க, மகிழ்ச்சியா இருக்கடா. டேய், அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளம் பட்டியல் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்கணிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கல, நீ பாதுகிட்டே யாரு ஒரு குவாரி ஓனரு. இது ஆள் இல்லை இல்ல. இப்போ அவர் மட்டும் துப்பாக்கியோட இப்படி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா நான் இந்த குவாரி நான் வரலங்க, எனக்கு வேணாங்க குவாரின்ட்டு போயிருப்பான். வாரி வாரி எடுத்துக்கிட்டு போறதுனால அதுக்கு பேரு குவாரின்னு வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வீர மகனை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவருடைய பிள்ளைகள் நாம் பெருமிதத்தோடும் திமிரோடும் நம்முடைய வீர வணக்கத்தை காலையில் செலுத்தினோம். மறுமுறை ஒரு முறை என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் நான் மகிழ்கிறேன். அவருக்கு முன்னவன் தமிழ் பேரினத்தின் வீரத்தின் பெரும் வடிவமாக இருக்கிற நம்முடைய முன்னவன், நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன். ஒரு சிறிய காணொளி ஆவணத்தை நாம் அது செயற்கை நுண்ணறிவில் தயாரித்தது. ஏன்னா நம் பாட்டனுடைய படங்கள் நம் இடத்தில் இல்லை, வரலாற்று செய்திகளும் முழுமையாக இல்லை. ஏனால் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல, என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள்
ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் இன்று எங்களுக்கான வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பக்கம்தான் என்னுடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் இந்த வீர புகழை போற்றுகிற இந்த நிகழ்வு. அன்னைக்கு அவர் நினைவு தினத்தில் போற்றாம என்ன பண்ண, அன்னைக்கு தான் மலை மேல ஏறி மாடு மேய்க்கிறேன்னு தேதி குறிச்சிட்டேன், போயிட்டேன். அந்த இடத்துல வச்சு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் என் தீரனின் நினைவுதான் எங்கள் இதயத்தில். ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தடமும் அவன் காலடிபட்ட தடம் தான். எங்கு நின்றும் எந்த இடத்தில் நின்றும் அவன் பெரும் புகழை நாம் போற்றிக் கொண்டே இருக்கலாம். அதனால் இன்றும் அவன் நினைவுதான், என்றும் நம் இதயத்தில் அவன் நினைவுதான். அதைத்தான் நான் சொன்னேன், எங்கள் சிந்தை முழுக்க சின்னமலை சினர்ந்து எழுவோம் சிறுநரி கூட்டம் எந்த மூலை என்கிற முழக்கத்தை முன்வைத்தேன். எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது, அவன் பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது. அவன் கனவு பெரிது, தீரன் அவன் பேரன் அவன். அருமை பெருமக்களே, ஒரே ரத்தமா அதே வீரம் என்று முழக்கத்தை முன்வைத்தேன் நான். காரணம் என்ன? அடிமையாக வாழ்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. அடுத்தவன் அதிகாரத்தின் கீழே அன்னை தமிழினம் வாழ்வதில் அவனுக்கு பிடிக்கவில்லை. அழுவனுக்கு அவன் நான் உனக்கு வரி கட்டுவதை எதிர்க்கவில்லை, நீ என்னை ஆள்வதையே எதிர்க்கிறேன் என்றான். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. எதுக்கு மாற்றான் இடத்திலே மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு போரிட்டு மாண்டு போகலாம். அடுத்தவன் காலிலே விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவேரா. அதற்கு முன்பே நம் முன்னவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். யார் நிலத்திலிருந்து யாருடா வரி எடுத்துட்டு போறது? யார் நீ? நிலம் என்னது, உழைப்பு என்னது, விளைச்சல் என்னது? உனக்கு எதற்காக வரி கட்ட வேண்டும்? அந்த எண்ணம் தான். அடுத்தவன் ஆள்வதில் வாழ பிடிக்காத வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அதேதான் நேருக்கு நேராக ஒரே ரத்தம், அதே வீரம். நிலமும் களமும் தான், காலமும் தான் வேறு. அந்த நிலத்தில் இருந்த நம் தலைவன் யாரடா சிங்களன், நீ எதுக்குடா என்ன ஆடுற? இது என் நிலம், என் நாடு. என்னை அடக்கி ஒடிக்க ஆள்வதற்கு நீ யாரு? இங்கே தீரன், அங்கே அவன் பேரன். நமது முன்னவர்கள் எல்லோரையும் பாருங்கள், இங்கே காட்டிய எல்லோரையும் பாருங்கள். ஆவணப்படத்திலே நம்முடைய பாட்டன் மருதீர்வர் மன்னர்கள், நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மன்னர் ராணி, நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அரசன், நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் அரசன் மன்னன். அதற்கு முன்பிருந்த மூவேந்தர்கள் எல்லாம், சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் எல்லாம் அரசர்கள். முத்து வடுகரோ கட்டப்பொம்மரோ மன்னர் கட்டப்பொம்மரோ கட்டளையிட்டால் படைக்கு மக்கள் வர வேண்டும், அரசு ஆணை, அரசனின் உத்தரவு. ஆனால் தீரன் சின்னமலையார் மன்னனா? இல்லை, இல்லை. மன்னனாக ஆக்கப்பட்டவன், மன்னனாக பிறந்தவனா? இல்லை. சாதாரண உழவர் குடியிலே ஒருவனாக பிறந்த மகன், எளிய மகன், ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் மகன், ஒரு பாமரன், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மகன். அவன் நாட்டு விடுதலைக்கு போராட வா என்று கூப்பிட்டால் எவன் வருவான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மன்னன் கூட்டா வருவான், மக்களில் ஒருவன் கூப்பிட்டு எவன் வருவான்? ஆனால் என் தீரன் கூப்பிட்டு வந்தான் மக்கள். காரணம் என்ன? அவன் வீரன், அவன் வீரன்.
எவ்வளவு ஆளுமை, எவ்வளவு ஆற்றல் இருந்தால் அவன் மக்களை பேசி ஒருங்கிணைத்துக்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அவன் திரட்டி இருக்க முடியும் என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதற்கு பேர்தான் என் அன்பு மக்களே வரலாற்றில் புரட்சி என்று பெயர். ஒரு எளிய மகன் அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை நிலத்தின் விடுதலைக்காக வா போராடி சாவோம் என்று கூப்பிடுகிற போது உயிரை கொடுக்க துணிந்து ஓடி வந்த கூட்டம் இருக்குமானால் அது இந்த நிலத்தில் முதலாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனுக்குத்தான். அந்த வரலாறு இந்த நிலத்தில் எவனுக்கும் இல்லை, அவன் ஒருவனுக்குத்தான். அதற்கு பிறகு எவனுக்கு உண்டு? அவனுடைய பேரன், ஒரே ரத்தம், அதே வீரம். இந்த நிலத்தில் தீரன், அந்த நிலத்தில் பிரபாகரன். அந்த நிலத்தில் அவன் யார்? அவன் யார்? முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அதிபர் மகனா, இல்ல கோடீஸ்வர செல்வந்தனினுடைய பிள்ளையா? யார்? ஒரு எளிய மகன், சாதாரண மகன். பல குடிகளில் ஒரு குடியில் தோன்றிய ஒரு குடிமகன். தன் அன்னை நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, மாற்றானிடத்தில் மண்டியிடுகிறது. நம் அக்கா தங்கையை துப்பாக்கியை காட்டி வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், துடிக்க துடிக்க கொண்டு குவிக்கிறான், வீட்டை இடிக்கிறான், நாட்டு எல்லையை பறிக்கிறான், ஆக்கிரமிக்கிறான். இதை பார்த்துக் கொண்டிருப்பதை விட போராடி சாகலாம். அங்குதான் அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டுகிறான். தன்னோடு படித்த 5 நண்பர்களை கூட்டுக் கொண்டு காட்டுக்குள் புகுந்தாவன் 5 பேரோடு சென்ற அவனுக்காக 50,000 பேர் செத்திருக்கிறார்கள் என்றால் அவன் எவ்வளவு பெரிய புரட்சியாளன். அவனை நம்பியிருக்கான் பாரு. இவன் கூட போய் சாவோமடா நாட்டுக்காக, அன்னை நிலத்தை மீட்பதற்காக உயிரை கொடுப்போம் என்று செத்திருக்கிறார்கள். வெறும் ஆண்களா? இல்லை. அதற்கு இணையாக பெண் மக்கள், வீர மக்கள், வீர மகள்கள். ஒருவர் இருவர் அல்ல, பல்லாயிரக்கணக்கான வேலு நாச்சியார்கள் வீர போர் புரிந்து மாண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு படையை அவன் தயார் செய்தான். நேருக்கு நேர், ஒரே ரத்தம், அதே வீரம். காலம் வேறு, களம் வேறு. அவ்வளவுதான். இங்கு தீரன், அங்கவன் பேரன். அதற்கு நேராக அந்த தீரன் பேரன் பிரபாகரனின் மகன், இந்த எளிய மகன் சீமான். எந்த பின்புலமும் இல்லை. அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ, சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ, இல்ல பெரிய செல்வந்தரின் மகனோ, எதுவும் இல்லை. செத்து போனது இனம். இனத்தின் பிணத்துக்கு இடையிலே பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன், எளிய மகன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மானத்தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூழை ஏற்றி உருட்டி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால், அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும். காலம் வெவ்வேறு, கையிலே இருக்கிற கைதி வேறு. இவன் வாள் வேல், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கருவி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு. இதுதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு. அதனால்தான் தீரனும் அவன் பேரனும்.
தோற்று தோற்று தோற்க பயப்படுறவன் வீரனா இருக்க முடியாது. தோற்க பயப்படும் உயிருக்கு பயப்படும் வீரனா இருக்க முடியாது. 3 முறை அடித்து விரட்டான்டா பீரங்கிய துப்பாக்கிய நம்ம பாட்ட 3 முறை வெறும் குதிரை வாழும் வேலையும் வச்சு. சாவதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சரண்டடைஞ்சு சாகிறது, சண்டைட்டு சத்துருவோம்டா. அதான்டா நம்முடைய பரம்பரை மரபணு. வீரப்பனை எப்படி இப்ப புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க. குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கழிட்டு வரும்னு போறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு திரும்புறாண்டா. குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா. படம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரா, இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட. பிக்காளி பயிலிடாதீங்க, பேடி பயிலு. விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவை யாரா? கொன்னவை யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொன்ன சொல்றா பாப்போம். ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா? ஏன் நானே நினைக்கல. அப்ப யாரு நினைச்சிருக்கா? ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் புரவாகர. அவன் நிப்பாங்க. எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மளை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். நாங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி சரியில்லை. அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல, தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதிச்சிருக்கோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம் போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் எங்க கட்டு பாப்போம், ஒரு கட்டு. அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப இவங்க அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான் ஒரே வார்த்தை தான், சாக துணிந்து விடு, உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும்.
அதான் இங்க பரம்பரை மரபணுடா. தூக்கு மரண தண்டனை விதிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாரு பாரு அவரு. அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வதெப்படி? அவ கேக்குறான் பாரா, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் அவர் கேட்கிறான். அந்த வெள்ளக்காரன் கேட்கிறான், அந்த ஆளுநர் கேட்கிறான், தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன், நீ ஒண்ணு செய்ய, நீயே உன் நாட்டை ஆண்டுக்க, எங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு படையை அனுப்பிடு, பாதுகாப்பு படையை. அதுக்கு பிறகு உன் நாட்டை நீ ஆளு, எங்களுக்கு 50 விழுக்காடு வரி அனுப்பிடு, ஒரு 50 விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் இந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ, தொற என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். தொற ஐயா ஐயா சாமி சாமி டேய் கேளு எங்க ஆள் சொல்றான், யாரு நிலத்தை யார் ஆழ்வதற்கு அனுமதி தருவது? டேய் யோசிச்சு பாரு, 250 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருக்காண்டா, இந்த மண்ணுல இந்த தண்ணிய குடிச்ச ஒரு மகன்டா, அந்த தண்ணிய தானடா நீ நானும் குடிச்சுக்கிட்டு, அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவுதடா. அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்கிறியா இல்லையாடா? யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரடா அனுமதி தருவது? யார்? நீ யாரா? நீ உன்னை ஆள விட்டதில்லை, உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் நாங்கிறப்ப. நாங்க பல்வேறு நாடுகளில் போய் வாணியம் செஞ்சோம்டா, வர்த்தகம் செஞ்சோம்டா. ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா? எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்தது உண்டா? சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள். எங்கள் புலிக்கொடியை, மாண்புற்ற புலிக்கொடியை ஏற்றினார்கள். எங்களை குடியேற்றினார்களா? அடிமைப்படுத்தி ஆண்டார்களா? சித்திரவதை செய்து சிதைத்தார்களா? என்ன செய்தார்கள்? ஏன்? என் மாண்பு, என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி, உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை, உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய். அதை நான் வெறுக்கிறேன். திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக்க எப்படி? இந்த 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே நக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எச்சிச்சோறு திங்கிறது ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயே வாழாட்டிடும். அது நாய் ஆட்டம், இது புலி. அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும். புலியோட மோதுனா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறாங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன் என்ன பண்ணணுங்கிறாரு? பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிறவங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கும், பெருந்தன்மையா இருக்கும். அவனை அவுத்து விடுறா, அது ரொம்ப திரியுது, அவுத்து விடுறா, காலையை வாடி வாசல் வச்சு விடுறா அப்படின்னு வாடி வாசலுக்குள்ள விட்டு கவுத்திருவோம்ன்றேனா. அதனால அப்போ என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்ல, நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கன்ற. துளி கூட பயப்படல, கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப சொல்றாரு பாருங்க, இதே முதலமைச்சரா உன்னை ஆக்கிடுறோம். ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் என்ன சொல்லுது? மாநில உரிமை தர்றோம், நீ ஏன் ஆண்டு கேங்குது? யார? நம்மால அந்த இருக்காருல்ல பின்னாடி, அவனுக்கு பின்னாடி இருக்கல பேர அவன்ட்ட, நான் என் மாநிலத்தை ஆளுகிற உரிமையை உன்ட்ட கேட்டு போறான்ல, என் நாட்டை கேட்கிறேன், என் தாய் நாட்டின் விடுதலையை கேட்கிறேன். நீ யாரா எனக்கு ஏன் நாட்டை ஆளுற உரிமையை தர்றது? 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறான் பாரு.
இது 250 ஆண்டுக்கு முன்னாடி, இது இப்ப 20 ஆண்டுக்கு முன்னாடி. எப்படி இருக்கு? அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். அது மாதிரிதான் இப்ப நீ யாரா எனக்கு பிச்சை போட்டு 4-3 சீட்டை கொடுத்து என்னை MP MLA ஆகிறது? நாடு என்னது? உரிமை என்பது மக்கள், என் மக்கள், நான் மக்களுக்கானவன். அவன் என்னை தோற்கடிக்கட்டும், தோற்பது நான் அல்ல, அவன். என் அப்பன், என் சித்தப்பன், என் மாமன், என் ஆத்தா, என் அக்கால், என் தங்கை தோற்கிறான், நான் அல்ல. எங்கள் தோல்வி தமிழ் பேரினத்தின் தோல்வி, நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல. ஒரே கோட்டிலே தீரனும் அவன் பேரனும் ஒரே கோட்டில் நிற்கிறோம். அவன் ஒத்துக்கல. கடைசி கட்டத்தில் அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்கா வருது. 36 லட்சம் கோடி பிரபாகர் உங்க காலுக்கு கீழ வைக்கிறோம். நான் என்ன செய்யறதுக்கு? நாட்டு அடைஞ்சு கொடுக்கிறோம், அதிபர் அணிங்க இருந்து ஆளுங்க. சரி, நான் என்ன செய்யறதுக்கு? அந்த திரிகோணமலைய அந்த கடற்படை தளத்தை எங்களுக்கு 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு கொடுங்க, அதான் லீஸ். மௌனமா இருந்துறாரு, போயிடறான். திருப்பி சீனா வருது. சீனா இதையே சொல்லுது. அமெரிக்கா என்ன சொல்லுச்சோ அதே தேவை, அதே டிமாண்ட் என்ன சொல்லுது? இதே 36 லட்சம், நீங்க அதிபர், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு என்ன தண்ணு உனக்கு? அதேதான், அதே 25, அந்த 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. இப்ப எல்லா தளபதிகளும் பேசும்போது சீனா பெரிய நாடு பக்கத்தில் இருக்கு, அது தயவுல வாங்கலாம் விடுதலையே. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்கு, மூக்கு அடிக்கடி நீட்டும், வேண்டாம், அமெரிக்கா தயவுல வாங்கலாம். இப்ப இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் சொல்றான், யாரு? நம்ம ஆளு சொல்றான், எந்த பக்கத்துல அமெரிக்காவுடைய சீனாவுடைய தயவுலை விடுதலை அடைந்தால் அது இந்தியாவுக்கு எதிராக போய்விடும், வேண்டாம் என்கிற இந்த தலைவனுக்கு எதிராக இந்தியா போய்விட்டது. இதுதான் வரலாற்றுல பெருந்துயரம், கொடுமை. தீரனுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை உலக வல்லாதிக்க நாடுகள் நம் தலைவனுக்கு கொடுக்குது. அவனும் மறுத்தான், இவனும் மறுத்தான். அதனால் தீரனும் அவன் பேரனும், அவன் பிள்ளை இவனும். நான் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு 25-30 சீட்டு, ஒரு 1000-500 கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்ல, எவன் ரொம்ப பேசுறான்னு அவனுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நீ நில்பா பாப்பா அப்படின்ட்டு போயிடலாம். செய்யலாமா? அதை செய்யறவனாக இருந்தால் இந்த இடத்தில் நின்று தீரனும் அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை, தகுதி, நேர்மை, உண்மை ஒரு துளி இருந்திருக்கு. அவன் பேச மாட்டான். திருப்பி என்ன? இப்ப என்னாச்சு? தூக்குல போட வர்றான். ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்ல. தூக்குல போடும்போது சாவ நம்மால் சொல்றாப்புல, சாவை கண்டு அஞ்சாதவன் எவனோ அவனே சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான், அவனே சரித்திரமாகிறான். மரணத்திற்கு பயப்படாதவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாகிறான். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. இது நம் தலைவன் வைத்த புரட்சிகர மொழிகள். அஞ்சுவதும் அடிவைவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயன் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பிடித்த 3 எழுத்து வீரம். எனக்கு அறவே பிடிக்காத 3 எழுத்து பயம் என்கிற. அதை நமது முண்டவர்கள், அவனுக்கு முன்னாடி நமது பாட்டன் தீரன் தூக்கு போட்டு தூக்குடாங்க. சாவை கண்ட அஞ்சல வரலாறு முழுக்கப்பார், இந்த நிலத்தில் எடுத்துப்பார். பகத்சிங்கை பார், சிறை மரண தண்டனை விதித்தாய்விட்டது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தான், அவனை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது. ஆளுநருக்கு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே பகத்சிங் மன்னிப்பு கேட்டு எழுதியிருப்பான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் படித்தால் பேரதிர்ச்சி. நான் உன்னோடு அரசியல் போர் செய்திருக்கிறேன். நான் அரசியல் கைதல்ல, போர் செஞ்சிருக்கேன், போர் வீரன்.
என்னை நீ தூக்கில் போடாதே, என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலை சுட்டுக் கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்கார். ஆடி போயிட்டான் ஆளுநர். அவன் சொல்றான் பாரு, அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது, இல்லை இல்லை, நான் வெளியில வந்து போராடலாம், எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது, ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனால் நான் துணிந்து இந்த மரணக்கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்கை போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள். அதற்காக நான் இந்த மரணக்கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான். அதனால்தான் அவன் மாவீரனாகிறான். அவனும் இந்த நாட்டில் மறைக்கப்படுகிறான். சாக்ரட்டிஸ் விஷம் அருந்தி உண்ண வேண்டும், அது தண்டனை. ஆனால் கோப்பையில விஷத்தை ஊட்டிவிட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, நீங்க 1 மணி நேரம் கழித்து குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்புவதற்கு எடுத்து குடித்து விட்டார். அடுத்த நொடி குடித்தான். மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. சேகுவரா முன்னாடி சேகுவராவை சுடுவதற்கு ஒருவன் துவக்கோடு நிற்கிறான். டியர் காம்ரேட், என்னரும் தோழனே, நீ என் நெத்திக்கு குறி வைக்கிறாய் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இடது பக்கம் வா, இப்போது சுடு என்றான். கையை துப்பாக்கி ஏந்திருந்தவன் கை நடுங்கி விட்டது. ஏன்? மரணத்திற்கு அஞ்சவில்லை. அதனால் அவன் மாவீரனாக சரித்திரம் போற்றுகிறது. அப்படித்தான் நமது முன்னவர்கள். மன்னர் கட்டபொம்மன், நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர், எல்லாரும் அப்படித்தான். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன், செத்தாலும் நாங்கள் வீரம் மறவர்களாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுவோம், வென்றாலும் நீங்கள் துரோகிகள் என்றுதான் பதிவு செய்யப்படுவீர்கள் என்று முழங்குகிறார். நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர் முட்டிக்கால போட வச்சுட்டான். காலை கட்டி கையை கட்டி முட்டிக்கால போட வச்சுட்டு கழுத்துல கயிறை மாட்டிட்டான். அவருக்கு மரண கத்து பத்து பயம் இல்லை. திரும்பி பார்க்கிறார், 7 வயசு பையன் கழுத்துல மாட்டிருக்காப்ல மரண கயிற்ற. அது கேட்கிறார், டேய் நான் உன்னோட போர் செஞ்சேன், நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன், என்னை தூக்குல போடுறேன், சரி இந்த 7 வயசு பையன் என்னடா பண்ண, அவனை ஏன்டா தூக்குல போடுறான்? ஏன் போறான்? மருதுபாண்டியர் ரத்தத்தில் வாரிசை ஒருவனை உயிரோடு 7 வயது பையனை விட்டு விட்டு போனாலும் எதிர்காலத்தில் அவன் எழுந்து வருவான், அவனை எதிர்கொள்வது கடினம் என்று தூக்குல போடுறான். ஆனால் அவன் ரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எழுந்த வீரியமிக்க வீர மறவர்கள் பல லட்சக்கணக்கில் இந்த மண்ணிலே முளைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலேதான் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன், அவனுக்கு முன்பு மரண கயிறு வந்து கொண்டிருக்கிறது. பழக்கென்ற அந்த கயிறை பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவனை தள்ளி விடுகிறார் வெள்ளை அதிகாரியை. நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக் கூடாது, போடா என்று தள்ளிவிடுகிறார். மரணத்தை கண்ட அஞ்சாததாலேயே அவன் மாவீரனாக மான தமிழர்களில் இந்த மனதில் இதயத்தில் வைத்து இன்றும் போற்றப்படுகிறார்கள். அப்படித்தான் நம் உயிர் தலைவனும். அவன் நினைத்திருந்தால் தப்பி போய் இருக்கலாம், நிலைத்து விட்டு ஓடி இருக்கலாம், பிள்ளைகளில் யாரையாவது ஒருவரை காப்பாற்றி உலக நாடுகளில் அனுப்பி இருக்கலாம். என்னையை நம்பி பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தாய் நிலத்தின் விடுதலைக்காக பெற்றோர்கள் தந்தார்கள். அதை போலவே என் பிள்ளைகள் அத்தனை பேரும் தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடி சாவதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஒருவரை கூட தப்பிக்க விடாமல் களத்திலே மண்ணின் விடுதலைக்காக பலியிட்ட மகத்தான வீரன் உலக வரலாற்றிலேயே பிரபாகரன் மட்டும்தான். இங்கே நம் பாட்டன் மட்டுமா தூக்கிலே தொங்கினான்? அவன் உடன் பிறந்தார்கள் 2 தூக்கிலே தொங்கினார்கள். அருமை தளபதிகள் 3 தூக்கிலே தொங்கினார்கள். அவன் வசனம் பேசுறவில்லை. சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய பண்ணுங்க, சீரியஸா காமெடி பண்றாங்க. என்ன வேணும், என்ன பண்றது நமக்கும் தெரியல, சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு. அப்படிப்பட்ட மகத்தான வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அவனுடைய பெருங்கனவு அவன் சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி
இந்த வரியை வசூலிச்சுட்டு போகும்போது மக்கள்கிட்ட பேசுற, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆளுகிற தகுதி இல்லை என்று கேட்க. அன்று தீரன் கேட்டதை 280 ஆண்டுகள் கழித்து அவன் பேரன் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா தமிழர் நாட்டை ஆளுகிற தகுதியும் ஆற்றலும் இல்லாது போய்விட்டது, திறமையும் இல்லாது போய்விட்டது? சொல்லுங்க. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும்? என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான்? எப்படி பெறுவான்? என் காற்றை, என் மலையை, என் காட்டை, என் கடலை, என் நிலத்தை, என் வளத்தை, என் மண்ணை நேசிக்காதவன், காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும்? அன்னி எண்ணி ஆளும் போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா கேட்கிறார் பாருங்க. வெள்ளைக்காரனுக்கு எப்படிடா என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும்னு கேட்கிறார் பாருங்க. எப்படி வரும்? இந்த மண்ணின் மகனுக்குத்தான் இது என் மக்கள், என் மலை, என் காடு, என் ஆறு, என் அருவி என்ற காதல் வரும். அவனுக்கு என் நிலம், என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும். என் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்காது, பற்று இருக்காது. அன்று தீரன், இன்று அவன் பேரன் பிரபாகரன், அவன் மகன் சீமான். ஒரே நேர்கோட்டில், ஒரே ரத்தம், அதே வீரம். அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். நிறைய பேசலாம். அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அல்ல, அது நீண்ட நெடிய பெரும் பயணம். அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம். ஒரு வீரியமிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது. இன்னைக்கு பேசினாங்க தம்பி எல்லாம். ஹிமாயன் கபீர் கூட சொன்னார், கோவையில் ஐயா ஜிடி நாயுடு அவர் பேரை அந்த 2000 கோடி, ஏறக்குறைய 1750 கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார். அதற்கு ஜிடி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார். நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். எப்படி இருக்கு பாருங்க, நாயுடுங்கிறது சாதி பேராம். சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே. அங்க ஒருத்தர் இருக்காப்ல, வரலாற்று பேராசிரியர், மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசியை வைக்கல, அவன் வீரம் இல்லையா? டே, வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா, உயிர்ல இருக்குடா. டே, பைத்தியக்கார பையில இருக்கு. அப்படியே முறிக்கிறது, பேர்ல வேற வச்சுக்கிறது. அங்க போய் அவங்க பாட்டம் புலித்தேவனை சீமான் எப்படி கூப்பிடுவார்? நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ? சகா வாங்க, சகா வாங்க, மகா அப்படி கூப்பிடுவியா? வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டு இருக்கான், வந்தியத்தேவன். அவனை வா வந்தி வந்திம்பியா, வா வந்து இரு குந்திம்பியா. ஏன்னா டே, உங்களை ஏன்டா இப்படி 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 திரியிறிய? ஒரு படி எச்சி சோறுக்கு எம்பிட்டா பேசுறிய நீங்க? கொடுமையா இருக்கு. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோறுகளால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல, அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல? பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா, வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன். நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன், அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர்? அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார், அதனால் அந்த பாலத்திற்கு பேர். இதை நான் சொல்லல, எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா, அவங்கதான் சொல்ற அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்கன்ட்டு, அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க. இந்த நான் சொல்றேன், என்னை மொய்ய பார்ப்போம். எதற்காக பாலத்துக்கு பேர் வச்சா? அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு, பள்ளிக்கூடத்தை. அது வைய நான் கேட்டேன்னா சொல்லு. துரைச்சாமி தானே அவர் பேரு, துரைச்சாமி, கோபால்சாமி, துரைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி வச்சுட்டு போ. நீ வன்மையா செய்கிறாய். ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய்.
என் நிலத்தில், என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய். வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா? தொடர் வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய். இங்கே சிடி நாயுடு, அங்க நாராயணசாமி நாயுடு. அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய். இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு போய்க்கிறேன். அப்ப எங்க அப்பா நம்மாழ்வாருக்கு என்ன பேரு? இப்ப வையி எனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்க? கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாலே எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும். தண்ணீர் தாழ்தளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே. தாழ்தளத்திலிருந்து மேட்டுக்கு பாய்கிற 90 கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய அரியன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட தன்மானமிக்க சிங்கம் வர்றவன. ஆத்தா ஆடு வச்சிருக்க, அந்த ஆடு மாடை வித்துவிட ஆரம்பிக்கிறான் அணையை கட்டி அணையை கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம், அவன் சொந்த பந்தம் சுத்தி நிலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோன. ஒரு சொட்டு தண்ணிய நானும் என் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிபெயர்ந்த வேண்டாம் நம்ம பாட்டன் காளிங்கராய். அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லடா. அவன் கால் தூசுடா, அது வைக்க கூடாதா? கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீரப்பெருமகன் மூச்சு இந்த நிலத்தில் உழவுதடா. வீர பெரும்பாட்டன் தீரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன், அவன் பேரை வைக்க கூடாதா? அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா? எங்களுக்கு அடையாளமே இல்லையா? திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள். நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம். இதுதான் இங்கே போர், திராவிட தமிழிய போர். அதான் இந்த போர். இங்க இடையில அவனுக்கும் சண்டை கிடையாது. இங்க நாங்க தான் போட்டி, நீங்க தான் போட்டிங்கிறவன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தேர்தல் எல்லா பேரும் ஓடிப்பிட்டா. கோளை நாய்களா, எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னம்டா ஈரோடு கிழக்குல. எங்கடா போன? எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்டு? ஆட்டு குடல் போட்டியா இல்ல என்ன போட்டி? இது எங்க போட்டி? நின்னு விளையாடுவோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல 5000 மீட்டர் நின்னு நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன். எவனும் குறுக்க வரப்போறது இல்ல. ஓடிக்கிட்டே இருப்போம். நாங்க சலிக்காதவர்கள். காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு. விழுவோம் விதையாய், எழுவோம் விடுதலையாய். இது எங்கள் பரம்பரை முழக்கம். அப்படிதான் வந்திருக்கோம். அப்ப ஜிடி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு? அங்க முத்துராமலிங்கம் தெரு. அந்த தேவரை அப்படி தூக்குன? ஏன் தூக்குன? எப்படி? அது சாதி பேர். சாதியை ஒழிக்கணும். எங்க? தமிழனுக்கு மட்டும். அது நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு அப்படியே இருக்கும். ஏன்னா சயின்டிஸ்ட் இல்ல, சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றான்னா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது. எப்படி இருக்கு? முத்துராமலிங்க தேவருங்கிறத ஏன் தூக்குன? அவர் சிலை இருக்கிற தெருவே முத்துராமலிங்கம் தெருவனிய வச்ச. சவுந்தரபாண்டிய நாடார்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தான்ல, அவன் பேர்ல தானே தியாகராய நேரம் வச்ச. நீ சவுந்தரபாண்டிய நாடார் தெரு வேண்டாம், சவுந்தரபாண்டிய நார் சாலை என்றாவது வச்சாடா. பாண்டி பஜார். பஜாருங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்றான். என்ன மொழி? யோக்கிய பயல. பஜார், பாண்டி பஜார். பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு? சவுந்தரபாண்டிய நாடார் பேர். நீதி கட்சியில் இருந்த சவுந்தரபாண்டிய நாடார் அதை நினைவு போற்றுதுன்னு நீ நினைக்கிறியா? பாண்டி பஜார். டே இவங்களெல்லாம் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீ? எப்படி? சவுந்தரபாண்டிய நார் சாலை அப்படியாவது வைக்கலாம்ல? ஏன் பெரிய யோக்கிய பயலடா, எல்லாருக்கும் பேர் வைக்கிறான். ஐயா எஸ்.வி. சேகரப்பா வெங்கட்ராமன் ஒருத்தருக்கு இப்போ வைக்கிறாப்புல, பேர் வைக்கிறாப்புல தெரு. அவர் பேர் என்ன ஐயா? பேரு
வெங்கட்ராமன் பேக்கிறாரு, நான் வரவேற்கிறேன். ஐயா அப்பா பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவேற்கிறேன். மாண்டிலியம் சீனிவாசன் அவருக்கு அவர் பேர் வைக்கிறாரு, நாங்க வரவேற்கிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி 76 நாள் உண்ணாவிருந்து சத்தானே சங்கரலிங்கனார், அவனுக்கு தெரு பேர் ஏதாவது வச்சிருக்கா? டேய் இங்க வாடா, திராவிட மாடல் 2.0 இங்க வாடா சொல்றா பாப்போம். சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கெல்லாம் சமாதி 2 ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க, எங்க ஆளுக்கு அப்படியே புதைச்சடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்டா தலைகீழாக மாறும். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். ஒரு நாள் அதை தரமட்டமாக வேணா இடிச்சு நீ எழுதி வச்சுக்க. நீ நானே இல்லைனாலும் என் மூச்சுக்காற்றை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள். இது என் தங்கச்சி சுவிஸ்ல இருந்து எடுத்து பார்க்கிறான், எழுதிட்டு, அண்ணா நீ தைரியமா போ, உன்னை விட்டுருவானா? உன் முன்னோர்கள் எத்தனை பேர் ஆன்மா உன்னை சுத்தி சுத்தி வரும். நீ பார்க்காம செத்த மாவீரன் இருப்பான், ஆனா உன்னை பார்த்து உன்னோட நின்ன மாவீரன் எத்தனை பேர் இருக்கான். அவன் உன்னை தனியா விட்டுற மாட்டான். நீ போவான்னா உன் பின்னாடி வருவான்டா. தீரன் வருவான், காளிங்கராயன் வருவான், திருப்பூர் குமாரன் வருவான், எல்லாரும் வருவான். அந்த கோவை சிறையில தானடா என் பாட்டை வாவிச்சு செக்கெழுத்தான்னு, சிறையிலிருந்து செக்கெழுத்தான். அந்த செக்க நினைவா வச்சிருக்க. ஏன் அவன் நினைவா அந்த பாலத்துக்கு பேர் வைக்க மாட்டியா? வைக்க நீ மாட்டாய். கருணாநிதி மகன் ஜி.டி. நாயுடு என்று பெயர் வைத்தால் பிரபாகரன் மகன் அதை மாற்றி வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை மேம்பாலம் என்று பெயர் வைப்பான். நீ மதுரையில கட்டியிருக்க. கருணாநிதி ஐயாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை எடுத்துட்டு என் பாட்டை, என் தாத்தா யார் பேரை வைப்பேன்? மூக்கையா தேவர் பேரை வைப்பேன். நூலகம், எல்லா நூலகத்திலையும் என்ன உங்க அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா? எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கக்கூடாதா? செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. படிப்பகம், வள்ளலார் பெருந்தகை படிப்பாப்ல வைக்க கூடாதா? வைக்க மாட்டேன். இப்ப மதுரையில் 200 கோடி கட்டிட்டு என்ன பேர் வைப்பேன்? 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துரை தேவர பேரை வைப்பேன் நான். நம்ம பாட்டேன் வ.உ.சி. கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும் போது நம்ம பாட்டன் அன்றைக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் பாண்டித்துறை, அவன் பேரை வைப்பேன். நீ மதுரைக்கு போகும்போது பாரு, வள்ளல் பாண்டித்துறைக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு. சொந்த கட்டடங்களை கொடுத்தவன்டா நாட்டுக்கு, எடுத்துக்கிறங்கன்ட்டு நீ நினைக்கிறேன். நீ அவனுக்கு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சிருக்காண்டா, இப்படி சுத்தி விரும்புது. நீ எல்லாம் நீ தன்மானமிக்க தமிழ் மகன்னா, நீ இங்க பாரு, என் கோபத்தை என் உணர்வை நீ உள்வாங்கிட்டீன்னா நீ வென்றுவேன். இவனெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை வச்சு நிக்கிறான். எல்லா இடத்தையும் அவன் நிலமாக மாற்றி நிற்கிறான். உலக புகழ்பெற்ற 2வது பெரும் கடற்கரையை தன்னுடைய குடும்பத்தின் புதைகுழியா மாற்றி நிறுத்திருக்கான். ஆனால் உன்னுடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியாருக்கு சிவகங்கை அரண்மனையில் இருக்கிற மரப்பாச்சி தண்டி சிலையை தவிர வேற இடம் இல்லை. 15 ஆண்டுகளா கத்துனதுனால இப்ப என்ன பண்றான்? அந்த காந்தி மண்டபம்னு ஒண்ணு இருக்குது இந்த கிண்டி கிட்ட, அதுல இங்க வரு நம்ம பாட்டன் அயோத்திதாஸ் இருக்கு, இந்த சிங்காரவேல் இருக்கு, இது என்ன சொல்றது ரெட்டமலை சீனிவாசனுக்கு, நம்ம சங்கரலிங்கனா இருக்கு, பாட்டி வேலுநாச்சியா இருக்கு, நம்ம பாட்ட மருது பாண்டிக்கு ஒரு பொம்மை மாதிரி வரிசையா அடிக்கிட்டாண்டா. இந்த அருங்காட்சியத்துல இது மருது பாண்டி சிலை, இது வேலுநாச்சியார் சிலை, இது சங்கரலிங்கனார் சிலை அப்படின்னு இருக்கிற மாதிரி மொத்தமா தமிழ் பயிலிடே அவங்க எல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா, அங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு அப்படியே சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்றான்? இங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான். நீ வந்து பாரு, நீ வா. உனக்கு அதை பார்க்கும் போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க. உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம போனீங்கன்னா நீ செத்துட்ட. அப்ப உன்கிட்ட பேசி பயன் இல்லை. நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான். ஆனா இது பரிதாபமா இருக்கு, அதான் பிரச்சனை இருக்கு.
இதை மாஸ் அப்படிங்கிறான். இது சமூக தூஸ், சோசியல் டஸ்ட், தூசி. இது ஒண்ணும் கிடையாது. என்ன போதிச்சாலும் அவன் மண்டையில ஏறாது. போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப? அதெல்லாம் சரி, ஒரு குவார்டர் இருக்குது, அது விடு. அது நம்ம வேறு ஒருவருக்கு பேசிட்டு போகுது, செய்வேன் நல்லா பேசுற, ஏதாவது கொடுத்துட்டு போ. என் மக்களை பிச்சைக்கார போய் மக்களை ஆக்கிட்டான். நானும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறேன். இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு இந்த சட்டையில் போட்டுட்டே திறேன். அப்படியாவது போய் சேர்ந்துடாதா? இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கொடியில் எங்கள் நிம்மலன் ஒரு தம்பி அவன் அடித்து ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றணும்டா. ஏன்? அவன் கனவுடா, அவன் கனவு. ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா. விட்டுட்டு போக முடியாதுல்ல. எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாயிரு. மான உணர்வு, இன உணர்வு உள்ள தன்மானமிக்க எந்த தமிழ் மகனும் இந்த இழி செயலை செய்ய மாட்டான். அவன் செய்ய மாட்டான். எல்லாம் நடக்கும், நடத்தி காட்டுவோம்ல, விட்டுட்டா போயிருவோம். நேரம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இனிமேலாவது அண்ணனுக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைச்சு சரி பண்ணுங்க. அது ஒன்றும் இல்லை. இன்னைக்குல நாளைக்கு பேச போகிறோம். நம்ம பாட்டனு நம்மோட தான் இருக்க போகிறான். அவன் நினைவும் பெருமையும் நம்மோட தான் இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல அவன் மானமும் வீரமும் நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்குது. அந்த வீர பெரும்பாட்டன் தீரனின் கனவை நாம் நிறைவேற்றணும். அவன் நம்முடைய வீரப்பன் வனக்காவலன் வீரப்பனார் அவர்களின் மீதும் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரனின் மீது நாம் உறுதியேற்போம். இவர்களின் நினைவை போற்றி புகழை போற்றி நம் கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்று களைவோம். இந்த நிலத்திலே வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் இங்கே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க ஆகப்பெறும் ஆற்றலாளர்களை இந்த களத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன். என்னரும் தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாது, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி என்று நினைத்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள். இந்த நிலத்திலே இந்த பேரு இதை சொல்லிடுவோமா? போட்டி போடுகிற வேட்பாளர் முதலிலே என்னுடைய அன்பு மகள், நம்முடைய வீர திருமகன், வனக்காவலன், நம் காடு காத்த கருப்புசாமி, நம்முடைய எல்லை காத்த ஐயனார் வித்யா வீரப்பன் அவர்கள் இந்த மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக 26 போட்டியிடுகிறார். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து உங்கள் மகளை வெற்றி பெற செய்யுங்கள். அது நம் இனத்தின் வெற்றி என்கிற பெருமையோடு அதை செய்யுங்கள். அடுத்ததாக சங்ககிரியிலே நித்யா அருண் என்கிற அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாழ்த்துக்கள் வெற்றி பெற செய்யுங்கள். சேலம் மேற்கு தொகுதியிலே அன்பிற்கினிய தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக கெங்கவெல்லியிலே அன்பு தங்கை அபிராமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆத்தூர் தொகுதியிலே என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மீதி வேட்பாளர்களை பிறகு அறிவிப்போம். நாங்கள் மொத்தமாக பிப்ரவரி 7ஆம் தேதி இன எழுச்சி மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அது நம் இனத்தின் திருவிழா. நாம் எல்லோரும் கூடுவோம். அங்கே வைத்து 234 வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். திருச்சியிலே திரள்வோம் பகிர்ந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியில் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த மகன் அழைக்கிறேன். அந்த திருச்சி மாநாட்டில் வைத்து மற்ற எல்லா வேட்பாளரையும் அறிவிப்பேன்.
உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை, வலிமைமிக்க வாக்கை தந்து வேளாண் குடிமகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீண்ட காலமாக இந்த இனம் தூக்கி துவைந்து வருகிற துன்ப துயரங்களை துடைக்க, நமது முன்னவர்களின் கனவை நிறைவேற்ற எங்கள் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உங்களினுடைய வாக்கு வருங்கால தலைமுறை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். பேர் வைக்கணும். நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக என் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுடைய அன்பு செல்வன், என்னுடைய அருமை மருமகன் அவர்களுக்கு தீரன் திகழவன் என்ற நீங்க நீ போடுறா நம்ம ஆமா போட்டுறியா? என் மருமையா ஆனா போட்ட அந்த தலைப்பில் நம்ம முதல் எழுத்து அணிகிறார். அவருக்கு என்னுடைய மாமனாருடைய அன்பு பரிசை கொடுக்கிறேன். இதை அவர்களுடைய அத்தை கொடுத்த தீபாவளி பரிசாக இதை கொடுக்கிறேன். இந்த இனிப்பை இவருக்கு என்ன பேரு? என்ன பேர் வைக்கணும்? வீரப்பனார் அவருடைய பெயரை தொடங்கி வீர திருமகன் என்கிற பெயரை வைக்கிறேன் இந்த அன்பு செல்வத்துக்கு. வாழ்க. என்னது? மகளை வா வா. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் காவல்துறைக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தை வழங்கிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நண்பர்கள்